தவக்குடி அனந்தரன். மெய்வழி தவக்குடி அனந்தர் தாத்தா அவர்களுடைய வரலாறு பார்த்துட்டு வந்தோம் சென்ற வாரம். இன்று அதை தொடர்ந்து மெய்வழி கமலமுனி அனந்தர் தாத்தாவது பார்த்துட்டோங்களா ஏற்கனவே? சரி, அதை நாம் செக் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம மெய்வழி பூவாணிக்கோடி அனந்தர் அவர்களுடைய சரிதம் பார்ப்போம். ஆதியே துணை மெய்வழி பூவாணிக்கோடி அனந்தர் அங்கத்தினர் எண் 1726. என் முன்னாள் பெயர் ஜெகதீசன். நான் பள்ளியில் படிக்கும்போது தமிழ் ஆசிரியராக இருந்தவருடைய பகுத்தறிவு வாதத்தினால் இழுக்கப்பட்டேன். நாத்திகவாதம் என்னை கவர்ந்தது. பெரியார் ஈவே ராமசாமி அவர்களின் கூட்டங்களுக்கு தவறாமல் செல்ல ஆரம்பித்தேன். அவர் பேச்சு என்னை ஒரு பூரண நாத்திகவாதி ஆக்கியதுமன்றி அவரின் தீவிர தொண்டனாகவும் ஆக்கியது. படிப்பு முடிந்தவுடன் திருச்சி ரயில்வேயில் வேலைக்கு சேர்ந்தேன். அங்கும் என் நண்பர்களில் பலர் பெரியாரை சார்ந்து அவர் இயக்கத்தில் நேரடியாக தொடர்பு கொண்டார்கள். பெரியாரை எங்களுடைய ரயில்வே ஊழியர் கழகத்தின் சார்பில் வரவழைத்து உபசாரம் செய்து பல கூட்டங்கள் நடத்தினோம். அப்போதெல்லாம் நான் தான் முன்னணியில் நின்று நடத்துவேன். வீரேசன் என்பவர் என்னுடன் கூட ரயில்வேயில் வேலை பார்த்தார். ஒரு வைதீக வீரசைவ குலத்தில் பிறந்தும் பெரியாரின் இயக்கத்தில் ஆர்வமுடையவராக இருந்தார். இதனால் எங்களுக்குள் நெருங்கிய நட்பு ஏற்பட்டது. இருவரும் திருச்சியில் உள்ள பெரியார் மாலைக்கு தினமும் சென்று இயக்கப் பணியில் முழு மனதுடன் ஈடுபடுவோம். இயக்கப் பணியையே வாழ்வின் கருத்தாக கருதினேன். மற்றவை அதற்கு அடுத்துத்தான் என்று நினைத்தேன். பெரியார் தலைமையிலேயே எனக்கு சீர்திருத்த திருமணம் நடந்தது. திருச்சி பள்ளிகளில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு மறியல் போராட்டம், பிள்ளையார் உடைப்பு இவைகளில் கலந்து கொண்டேன். பீமநகர் கூட்டத்தில் என் கைகளாலேயே பிள்ளையார் சிலையை உடைத்திருக்கிறேன். பூணூல் அணிவதையும் பஞ்சகச்சம் வைத்து வேட்டி கட்டுவதையும் கேலி செய்வதில் நான் முதல்வனாக இருந்தேன். இதனால் பெரியாருடன் நல்ல அறிமுகமும் செல்வாக்குள்ளவனாகவும் இருந்தேன். மனிதனே எல்லாவற்றிற்கும் மேலானவன். மனிதனே எல்லாவற்றிற்கும் மேலானவன். திராவிடக் கழக கோட்பாடுகள் தான் மனித சமுதாயத்தை ஈடேற்றும் என்று திடமாக நம்பிக்கொண்டிருந்தேன். திடீர் திருப்பம். இவ்வளவு தீவிரமாக நாத்திகத்தில் ஈடுபட்டிருந்த என் வாழ்வில் திடீரென்று ஒரு திருப்பம் உண்டாயிற்று. அரசியலில் சலிப்பு ஏற்பட்டு வேறு சில நடப்புகளை கவனிக்க ஆரம்பித்தேன். சிந்திக்கவும் ஆரம்பித்தேன். உதாரணமாக, படகில் சென்றவர்களில் 8 பேர் மாண்டனர், 2 பேர் உயிர் தப்பினார்கள் என்ற செய்தி படித்த போது, ஏன் தப்பிய ஆட்கள் செத்த ஆட்கள் உயிர் தப்பியிருக்க கூடாது என்று என் நினைவு ஓடும். அப்போது அரியலூர் அருகாமையில் ஒரு கடுமையான ரயில் விபத்து ஏற்பட்டது. உயிர் சேதமும் அங்கஹீனர்களானவர்களும் கணக்கில் அடங்காது. அதை பார்வையிட்ட ஒரு உயர்நீதிமன்ற ஜட்ஜ் பத்திரிகையில் எழுதியிருந்த கருத்து என்னை கவர்ந்தது. சவமாக கிடந்த தாயின் மடியில் ஒரு சிறு கீறல் கூட இல்லாமல் மார்பில் வாய் வைத்த வண்ணம் உயிரோடு இருந்தது. மேலும் அவர் சுற்றிலும் பார்வையிடும் போது ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் கேட்க அந்த இடத்தை சென்று பார்த்தார். விபத்தில் ரயில் பெட்டியில் இருந்து தூக்கி எறியப்பட்டிருந்த சிறு குழந்தை ஒரு வாழை இலையின் அணைப்பில் கையால் ஏந்தி தாங்கியது போல சிறிதும் காயமில்லாமல் உயிரோடு இருக்க கண்டார். இந்த அதிசயங்களை எல்லாம் எழுதி இவை யார் செயலாக இருக்கும் என்று கேள்வியாக கேட்டிருந்தார். இவைகளுக்கு பகுத்தறிவுவாதத்தில் விடை இல்லை. இக்காரணங்களினால் என் நாட்டம் திசை திரும்ப தாயுமானவர், வடலூர் வள்ளல் போன்ற பெரியோர்களின் நூல்களை படித்து ஆராயத் தொடங்கினேன். அவர்கள் எல்லோரும் மனிதனுக்கு மேம்பட்ட ஒரு சக்தியை பற்றி கூறுகிறார்கள். அதை கடவுள் என்றோ அல்லது வேறு எந்த பெயரை கொண்டோ அழைத்தாலோ சரி, அந்த சக்தியை அறிய வேண்டும் என்ற தீவிர ஆவல் எனக்கு உண்டாயிற்று. என் நண்பர் வீரேசனுடன் தினமும் மாலையில் காவேரி கரைக்கு சென்று அங்கு இதை பற்றி விவாதிப்போம். மனிதனுக்கு மேம்பட்ட ஒரு சக்தி உள்ளது, அதைத்தான் கடவுள் என்கிறார்கள் என்பது என் வாதம். அவரோ பழைய நாத்திகவாதத்திலேயே தழும்பேறி உழன்று கொண்டிருந்தார். ஆனால் கடைசியாக அவரும் என் கருத்தை ஒப்புக்கொண்டு இருவரும் அதை அறிய வேண்டிய தேட்டத்தில் இருந்தோம். இந்த முயற்சியில் நான் எங்கு சென்றாலும் அவரும் பின்தொடர்வார். மெய்வழி கடம்பான ஆனந்தர் எனக்கு நெருங்கிய குடும்ப நண்பர். இவ்வளவு நாளாக அவருடன் பழகாத நான் இப்பொழுது கடவுளை பற்றி அறிய வேண்டும் என அவரிடம் சென்று
நான் இப்போது கடவுள் உண்டு என்ற முடிவுக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் சேர்ந்திருக்கின்ற மெய்வழி சபையில் கடவுளை அறிய முடியுமா என்று கேட்டேன். தீவிர நாத்திகனாகிய என்னிடமிருந்து இந்த வார்த்தைகள் வரவே அவர் மிக்க மகிழ்ச்சியுடன், உங்கள் ஆசை கட்டாயம் நிறைவேறும் என்று பதில் அளித்தார். அதற்கு நான், ஆண்டவர்களை சந்திக்கும் போது பல கேள்விகளை கேட்க விரும்புகிறேன், அதற்கு அவர்கள் சம்மதிப்பார்களா என்று கேட்டேன். அவர், தாராளமாக நீங்கள் கேட்கலாம், ஆண்டவர்களும் அதைத்தான் விரும்புவார்கள் என்றதும் எனக்கு உற்சாகம் ஏற்பட்டது. அதன்படியே ஒரு நாள் இரவு மெய்வழி கடம்பவன ஆனந்தரின் துணையுடன் மெய்வழி சாலைக்கு போனேன். சாலைக்கு வெளியே ஒரு விடுதியில் என்னை தங்கும்படி ஏற்பாடு செய்து காலையில் வந்து என்னை சாலைக்குள்ளே அழைத்து செல்லுவதாக சொல்லி அவர் உள்ளே சென்று விட்டார். எனக்கு தூக்கம் சிறிதும் வரவில்லை. ஏனெனில் இரவு பூராவும் சாலைக்கு உள்ளிருந்து ஆரவாரம், விசில் ஊதுதல், எக்கால ஓசை, மணி ஓசை, துந்துமி கோஷம், பாட்டின் முழக்கம் இவையெல்லாம் ஓயாமல் கேட்ட வண்ணமாக இருந்தன. ஒன்றும் புரியாமல் குழப்பத்தில் இருந்தேன். ஆண்டவர்கள் அருட்காட்சி. விடியற்காலை என் நண்பர் வந்து அருகிலிருந்த ஒரு பாறைக்கு அழைத்து சென்றார். அங்கு நீராடி சுத்தமான உடை உடுத்தி ஒரு தாம்பாளத்தில் வாழைப்பழம், எலுமிச்சை, மல்லிகைப்பூ முதலியனவோடு ஆண்டவர்களை தரிசிக்க ஆலயத்தை நோக்கி உள்ளே சென்றோம். அப்போது அங்கு ஆண்டவர்கள் இல்லாததால் அவர்கள் வருகைக்காக காத்திருந்தோம். இது 1953 வருடம் நடந்தது. திருமாளிகையிலிருந்து ஆலயத்திற்கு வருவதற்கு ஒரு திட்டுப்பாதை இருந்தது. அதன் வழியாக குனிந்தபடிதான் வர வேண்டும். நண்பர் மெய்வழி கடம்பவனானந்தர் ஆண்டவர்கள் அதில் நுழைந்து வருவதை காட்டினார். நான் பார்க்கும்போது அவர்கள் அதிலிருந்து நிமிர்வதை கண்டேன். ஒரு சிங்கம் குகையிலிருந்து சிலிர்த்து கம்பீரமாக வெளிவருவது போல் இருந்தது. அந்த காட்சி என்னை மிகவும் கவர்ந்தது. 8 முழ சரிகை வேட்டியை 2ஆக மடித்து கட்டியிருந்தார்கள். தங்க பித்தான்கள் பொருந்திய கருப்பு நிற க்ளோஸ் கோட்டு அணிந்திருந்தார்கள். கருப்பு வஸ்திரத்தை பர்மீஸ் கட்டாக சிரசில் கட்டியிருந்தார்கள். மார்பில் கருப்பு ஸ்கார்ஃப், இடைக்கச்சு, திருக்கரத்தில் வீச்சறிவாள் ஏந்தியபடி ஆசனத்தில் அமர்ந்தார்கள். அவர்களின் திருமேனியின் பொலிவும் தெய்வீக லட்சணங்களும் வசீகரமான தோற்றமும் என்னால் வர்ணிக்க இயலாது. அவர்கள் ஆசனத்தில் அமர்ந்ததும் எங்களுக்கு பிரசாதம் வழங்கி அருகில் உட்காரச் சொன்னார்கள். எனது நண்பர் என்னை, இவர் ஒரு நாத்திகர், பெரியாருக்கு மிகவும் வேண்டியவர், தான் இங்கு வரவேண்டும் என்று விரும்பினதினால் அழைத்து வந்தேன் என்று என்னை அறிமுகப்படுத்தினார். அதற்கு ஆண்டவர்கள் புன்முறுவலோடு, அப்படியான ஆள்தாண்டா வேண்டும் என்றார்கள். அவர்களிடம் சரமாரியாக கேள்வி கேட்க வேண்டும் என்று எண்ணியிருந்த எனக்கு அவர்கள் திருமுன்னர் கேள்வி கேட்க நாவு எழவில்லை. அந்த எண்ணம் பறந்து விட்டது. அவர்கள் என்னை பார்த்து என்னை பற்றியும் என் குடும்ப நலத்தை பற்றியும் அந்யோன்யமாக விசாரித்தார்கள். மிகவும் நெருங்கி பழகியவன் போல சகஜமாக நான் பேசினது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் என்னிடம் சம்பாஷித்து இருந்தது எப்படி இருந்ததெனில், ஒரு தாத்தா வெளியூரிலிருந்து வந்த தன் பேரனிடம் குடும்ப நலன் விசாரிப்பது போல இருந்தது. ஆகவே அவர்களிடம் பக்தி கலந்த பிரியம், அஃபெக்ஷன் உண்டாகிவிட்டது. மிகவும் திருப்தி அடைந்தேன். மதிய நேர ஆகாரத்துக்கு பின் இருவரும் ஆண்டவர்களின் வருகைக்காக ஆலயத்தில் காத்திருந்தோம். அவர்கள் வந்தவுடன் சபையில் அங்கத்தினராக சேர உத்தரவு கேட்டேன். அருகில் இருந்த செயலாளர் மெய்வழி கலைமகா ஆனந்தரிடம் எனக்கு விண்ணப்ப பாரம் கொடுக்கச் சொல்லி அதை நான் பூர்த்தி செய்ததும் என்னை படிக்கச் சொல்லி அங்கத்தினராக ஏற்றுக்கொண்டார்கள். தொடர்ந்து அவர்கள் திருவாக்கை கேட்ட வண்ணம் இருந்தோம். மாலை உத்தரவு பெற்றுக்கொண்டு ஊர் திரும்பினோம். திருச்சி திரும்பியதும் நண்பர் வீரேசனை சந்தித்து அடுத்து நாங்கள் இருவரும் சாலை வந்து ஆண்டவர்களை தரிசித்தோம். வீரேசனும் சபையில் சேர்ந்து விட்டார். பின் நாட்களில் மெய்வழி புலந்திர ஆனந்தர் என்ற தீட்சா நாமமும் அருளப் பெற்றார். இப்படியே ஒவ்வொரு சனிக்கிழமையும் சாலைக்கு வந்து இரவு தங்கி ஞாயிறு மாலை திரும்புவோம். அவர்கள் சந்நிதியில் அந்த திருக்குறளுக்கு எங்களுக்கு தெரிந்த வியாக்ஞானத்தை விட்டு ஓட்டுவோம். அதை பொறுமையாக கேட்டு ஆண்டவர்கள், நீ சொல்வது அறிவினுக்கு பொருத்தமாக இருக்கிறதா பார் என்பார்கள். பிறகு அதன் உண்மை அகமிய கருத்தை அவர்கள் விளக்குவது அறிவுக்கு பொருத்தமாக இருக்கும். கேட்டறியாத இந்த விளக்கம் கேட்டு நாங்கள் புலகாங்கிதம் அடைவோம். இன்னொரு ஆச்சரியம் என்னவெனில், நாங்கள் ஊரில் ஏதாவது ஒரு குறளை எடுத்து தர்கித்துக் கொண்டிருப்போம். வார இறுதியில் அதே குறளை பற்றி ஆண்டவர்களை திருவாக்கு பிறக்கும். இதுபோன்று பலமுறை நிகழ்ந்ததால் நாங்கள் ஆச்சரியத்தில் மூழ்குவோம். செவிச்சுவை பருக பருக பேரானந்தம் அடைவோம். இப்படியே இருவரும் மகிழ்ச்சியாக இரவு வெகுநேரம் வரை ஆண்டவர்கள் சந்நிதியில் இருப்போம். அவர்களே நேரமாகிவிட்டது, போய் படுங்கள் என்று சொல்லி அனுப்புவார்கள். மனமில்லாமல் அவர்களை விட்டு பிரிவோம்.
தமிழின் அழகு. ஆண்டவர்களின் திருவாக்கு, பாடல்கள், வியாக்கியானங்கள் இவைகளை கேட்டதும் அந்த காலத்தின் போது திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தவர்களுடைய நாவில் எப்படி ஊற்று போல தமிழ் விளையாடுகிறது என்று வியப்புறுவோம். இருவரும் சாலைக்கு வெளியே சென்று பாறையில் உட்கார்ந்து இதை பற்றி ஆச்சரியமாக வெகுநேரம் பேசுவோம். ஒன்றும் புரியாமல் தூங்கிவிடுவோம். ஆனால் வெகுநாள் பழக்கத்தின் பின் இப்போது எங்களுக்கு கல்விக்கரசி ஞானத்தாய் அந்த சரஸ்வதியே திருவுரு தாங்கி வந்துள்ளார்கள் என்று தெரிய வருகிறது. எங்கள் இருவருக்கும் பிரம்மோபதேசத்திற்கு ஒரு நாள் உத்தரவாயிற்று. உபதேசம் அன்று இரவு நடக்க இருந்தது. மாலையில் அவர்கள் ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் போது நான் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்ற குரலை வழக்கம் போல கூறினேன். புன்முறுவல் பூத்த வண்ணம் அதை கேட்டார்கள். அன்று இரவு உபதேசத்தில் அந்த குரலின் அகமிய விளக்கத்தை தோற்றமாக காண்பித்தார்கள். இந்த காட்சி என் உயிரையே பீத்து எடுத்து விட்டது. இவ்வளவு காலமாக நாத்திகம் பேசி ஆயுளை வீணடித்து விட்டோமே என்று தாங்க முடியாத துக்கம் ஏற்பட்டது. முப்புரி நூல், அறுபுரி நூல், விநாயகர் இவைகளின் தெய்வ அம்சம் நேரில் கண்டேன். அறிவிருக்கும் தலம் கண்டேன். என்னிலேயே என்னை படைத்த அந்த தெய்வத்தை கண்டேன். பிறவி பயனை ஆண்டவர்களின் பேரருளால் பெற்றேன். மறுநாள் காலை பொன்னரங்க தேவாலயத்தில் நாங்கள் அமர்ந்து ஆண்டவர்களின் திருவருகைக்காக காத்திருந்தோம். முதல் நாளன்று நான் அவர்களை தரிசித்த போது அவர்கள் அணிந்த அதே உடையுடன் திருக்கோலக் காட்சியை மீண்டும் பார்க்க ஆசையுற்றேன். இந்த என் ஆசையை அருகிலிருந்த ஒரு ஜீவப்பெருவியரிடம் நான் சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர்கள் அதே கோலத்தில் அதே அலங்காரத்தில் திருமாளிகையிலிருந்து எழுந்தருளி காட்சி தந்தார்கள். நான் அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கி கண்ணீர் மல்க கதறி கதறி ஆண்டவர்களை மீண்டும் மீண்டும் வணங்கினேன். ஒன்றே குலம், ஒருவனே தேவன், எல்லா மதங்களும் ஒன்று என்று வெளியுலகில் வெறும் வாயளவில் பெருமையாய் பேசுவதை இந்த சாலையில் என் குலதெய்வத்தால் ஒரே குலத்தையும் ஒரே தெய்வத்தையும் ஒரே மதத்தையும் காட்டக் கண்டேன். சர்வ உலகத்தையும் படைத்து காக்கும் அந்த ஆதிபிதா திருமேனி தாங்கி நம் முன் குருமூர்த்தமாக பிரத்யட்சத்தில் தோன்றியுள்ளார். பூநூல், பஞ்சகச்சம் ஆகியவற்றை முதலில் அறியாமையினால் வெறுத்த நான் இப்போது அதே பூநூலையும் பஞ்சகச்சத்தையும் மகிழ்ச்சியாக அணிந்து சத்தியதேவ பிரம்ம குலத்தினனாக பிரம்மத்தை அறிந்தவனாக இருக்கிறேன். இதை அருளிய தெய்வம், மரளி கைத்தீண்டா வாழ்வை எங்களுக்கு அளித்த தெய்வம், ஊன் உறக்கமற்ற மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடா தெய்வம் பிரம்மோதய சாலை ஆண்டவர்களே, நாத்திகம் பேசி நாத்தழும்பேறிய நாக்கை ஆக்கைக்கு இறை தேடி காக்கைக்கு இரையாக இருந்த என் நாக்கை வேதனாவாக மாற்றிய பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்களை போற்றி புகழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன். எப்பாதம் மறந்தாலும் குருபாதம் மறவோம். குருவாழ்க, குருவே துணை. குறிப்பு: மெய்வழி பூவாணி கொடியானந்தர் 30/12/2004 அன்று பரிசுத்த ஜீவ பிரயாணமாகி மாலை 4 மணி அளவில் சாலையம்பதியில் மண்மறைவு செய்யப்பட்டார். இது அவங்களுடைய சரிதம். சரி, நம்ம